வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் தேவ சமாதானம் நிலவட்டும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு வசனத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இன்னைக்கான வசனம் ரோமர் 10:17. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் நான் ஒரு வசனத்தை மட்டும் குறிப்பாக நான் இன்னைக்கு சொல்ல நடத்திருக்கிறேன். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமாம் நண்பர்களே, தேவ பிள்ளைகள் எல்லோரும் விசுவாசம் கேள்வியினால வரும். கேள்வி அப்படிங்கிறது நம்ம வசனங்களை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். இதுக்கு ஒவ்வொரு வசனங்களும் மற்றொரு வசனத்தோட ஒரு தொடர்பு உடையது. இப்போ இந்த வசனத்தை தொடர்புபடுத்தி நான் இன்னொரு வசனம் கூட சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடுங்க, மற்ற எல்லாம் கூட கிடைக்கும். ஸோ அதனால நம்ம விசுவாசத்தை பெருக்கணும் அப்படின்னா கேள்வி தான் கேட்கணும். நிறைய இப்போ நிறைய ஊழியர்கள் ஊழியம் செய்கிறாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் போதகம் பண்ணுறாங்க, ஃபாதர்ஸ் போதகம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்கணும், அன்றாடம் சர்ச்சுக்கு போகணும். அதுபோக நம்ம தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கேள்வி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. சரி, ஏன் இந்த போதகர்கள் அவங்கெல்லாம் அதுக்குன்னே உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க, நம்மளுக்கு போதிக்கப்படணுங்கிறதுக்காக அவங்களுக்கான ஸ்பெஷலிஸ்டாக அவங்க அதில் இருக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க சொல்ல சொல்ல நமக்கு கண்டிப்பாக உள்ள இறங்கும். ஸோ விசுவாசம் அப்போதான் ஏற்படும். எல்லாராலையும் இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம படிக்கிறோம், நமக்கு விசுவாசம் வந்துடும் அப்படின்னு இல்லை. நம்ம அதை தொடர்ச்சியாக படிக்கும்போது கண்டிப்பாக விசுவாசம் ஏற்படும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஸோ அந்த கேள்வி அப்படிங்கிறது அந்த கேள்வி எங்கிருந்து வரும்னா, அந்த போதவர் சொல்றாரு, அவரா நடத்துறதுல, அவரா சொல்றதுல இது கிடையாது. தேவனுடைய வசனமா இருக்கணும். அது தேவனுடைய உன்னிப்பான ஒரு வசனம். தேவன் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தான் அவர் விளக்கி நமக்கு சொல்ல போறாரு. ஸோ அதுதான் தேவனுடைய வசனத்தினால தான் அந்த கேள்வி வரும். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். விசுவாசம் எங்கிருந்து வருது? நம்ம போதகர்கிட்ட இருந்து கேட்கறது மூலம் வருது. அந்த கேள்வி எங்கிருந்து வருது அப்படின்னா தேவனுடைய வசனத்தின் மூலமா தான் அந்த கேள்வி வருது. ஸோ நண்பர்களே, நம்ம எல்லோருமே தேவ வசனங்களை ரெகுலரா படிக்க 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 தான் ஆவியானவர் கிருபையை கொடுப்பாரு. நமக்கான ஆட்கள் அங்கங்கே இருப்பாங்க. இப்போ நம்ம வசனங்களை தொடர்ச்சியாக படிக்கும்போது விசுவாசம் உள்ளத்தில் வரும். விசுவாசம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தூய ஆவியானவர் வேலை செய்வார். நமக்கு உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சு நம்மளை எந்த இடத்துல எப்போ போகணும், எங்கே கரெக்டான இடத்துல நம்மளை சேர்க்கணும், நம்மளுக்கான காரியங்களை எப்படி வாய்க்க பண்ணணும், எல்லாமே நடக்கும். தேவ பிள்ளைகள் ஒன்று தான் செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப இன்பமயமானது. அதுதான் உங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகக்கூடியது. ஸோ அதனால வசனங்களை தினசரி படிங்க, தினசரி அதுக்குன்னு நேரம் ஒதுக்குங்க. நேரம் ஒதுக்கி ரெகுலரா படிக்க படிக்க தான் அது ஒரு கட்டடம் மாதிரி கட்டி 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 எழும்பி அதுக்கப்புறமா அது ஒரு பூரணமாகும். இதைத்தான் ஜீசஸ் பேதுருவ ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த சபையின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதே மாதிரிதான் அவருடைய சபையா மாறணும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த உலகத்துல நம்மளை குறித்து வைத்திருக்கிறார் அவரு. அதனால நமக்கு நடக்கக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும் அவருடைய பூரணமானது இல்லாம நடக்காது. ஸோ நண்பர்களே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் தேவ வசனத்தை ரெகுலரா படிக்க பழகிக்கொள்ளுங்கள். எல்லோருக்கும் தேவ சமாதானம் நிலவட்டும். நன்றி, வணக்கம்.